ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நண்பர்களோட திருநெல்வேலி வரைக்கும் ஒரு வேலை இருந்தது. அப்படியே எல்லாருமே போயிருந்தோம். போயிட்டு அப்படியே குற்றாலம் போயிட்டு வரலான்னு ஒரு ஃப்ரீ பிளானோட தான் கிளம்பணும். ஸோ திருநெல்வேலியில் ஃபேமஸ்னால் என்ன? திருநெல்வேலி அல்வா தான். அதை வாங்கிக்கிட்டு, ஏன்னா ரிட்டன் இந்த சைடு வரப்போட்டோம், அதனால் திருநெல்வேலி அல்வாவை அங்கேயே திருநெல்வேலியிலே வாங்கிக்கிட்டு அப்படியே குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் லொக்கேட் பண்ணோம். ஸோ அதுக்கு இடையில நல்ல ஊரை செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா காலை சாப்பாடு சாப்பிடலை, டீ வடையோட போயிடுச்சு. மத்தியானம் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். அப்போ திருநெல்வேலி டு குற்றாலம் 71 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. அதில் போகும்போதே பாவூர் சத்திரம் காட்டுனுச்சு. அப்போ சொன்னார் நண்பர் ஒருத்தர், பாவூர் சத்திரத்தில் சந்தை மட்டன் சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடை நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில், நல்லா இருக்குன்னாரு. ஓகே, உடனே யூடியூப் போ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய்ட்டு பாவூர் சத்திரம்னு அடிக்கும் போதே வந்துடுச்சு. ஏகப்பட்ட சாப்பாடு வீடியோ பார்த்தா ஏகப்பட்ட ரிவ்யூ வீடியோ போட்டிருக்காங்க. அந்த சாப்பாடு இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ். சரி ரைட்டு, அவங்க அவ்வளோ ரிவ்யூ போடும்போது நாமளும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு நேராக வண்டியை பாவூர் சத்திரம் விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், அங்கிட்டேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் குற்றாலம். சரி, நல்ல சாப்பாடை ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து நம்ம குளியல் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாவூர் சத்திரத்தை அடைஞ்சு அங்கேருந்து நேராக அந்த கடைக்கும் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஒரு சந்துக்குள்ளே தான் இருந்தது. பார்த்தா பெரிய அட்மாஸ்பியர்லாம் இல்லைங்க. சும்மா நம்ம சாதாரணமாக நம்ம ஊர் கிராமத்து ஹோட்டல் மாதிரி இந்த பெஞ்சு, சாப்பிட்றதுக்கு பெஞ்சு, உட்கார்றதுக்கும் அதே மாதிரி பெஞ்சு, நல்ல வாழை இலையை போட்டு அழகாக சர்வ் பண்ணாங்க. நம்ம ஊர் மொய்க்க சாப்பாடு மாதிரி தாங்க இருந்தது. நல்லா டைஜஷன் ஆனிச்சு. மொத்தத்தில் அருமையான சாப்பாடாக இருந்துச்சு. இயற்கை முறையில் அவங்க வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் சமைச்சிருந்தாங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் போனால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடுங்க. பை பாய்.